வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி உமன்ஸ் T20யோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் உமன் அண்ட் ஸ்காட்லாந்து உமன் 2 டீம் தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 ஈவினிங் 3:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 10 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண 5 தடவையும் பேட்டிங் செகண்ட் பண்ண 5 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 120 பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த 2 டீம் இது வரைக்கும் 5 தடவை மோதிருக்காங்க. 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உமன் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுமே பங்களாதேஷ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் ஹைன்னே சொல்லலாம். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எஸ்எல் பிளே ஜிஎல் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உமனோட பாசிபிள் 11 டிலரா அக்தர் அண்ட் முர்ஷிதா காட்டூர் 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணால் 2 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் முர்ஷிதா காட்டூர் மட்டும் நீங்கள் போத் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னிங்ஸை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். நிகர் சுல்தானா கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர். பேட்டிங்லேயுமே டாப் ஆர்டர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவ் ஒர்க்குமே பண்ணுறதால கண்டிப்பாக வந்துட்டு பாயிண்ட்ன்றதை நிறைய எடுத்து கொடுக்க முடியும். இன்னிங்ஸுமே ஸ்டெடியாக எடுத்துகிட்டு கூடிய போக முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிகர் சுல்தானா பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்துட்டு மஸ்ட் பிக் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோப்னா பொறுத்தளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர். பவுலிங் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பட் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஒரு 50% எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண எல்லா மேட்சையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு எப்படி சொல்ல ஜிஎல்ல ட்ரை பண்ணிங்க, ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அவங்கள அதில் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். மற்றபடி ஸ்மால் லீக் பொறுத்தவரைக்கும் இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஷாதி ராணி டீசன்ட் ஆல்ரவுண்டர். பட் எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பேட்டிங் சான்ஸுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டாப் ஆர்டர் நல்லா விளையாடிட்டாங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம போக கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரித்து மோனி கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயுமே பார்த்தோன்னா இனிஷியலாக விக்கெட் போச்சு அப்படின்னா இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போக முடியும். ரித்து மோனியை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோனா அக்தர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு. கண்டிப்பாக வந்துட்டு லெக் ஸ்பின்னர் நிறையா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஷோனா அக்தரை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மினிமம் 2 விக்கெட், பேட்டிங்கில் வந்தால் ஒரு 20+ன்றதை அடித்து கொடுக்க முடியும். போத் இன்னிங்ஸில் மஸ்ட் பிக் பிளேயராக ட்ரை பண்ணிங்க. கேப்டன் வைஸ்கம்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ருபேகான் மஸ்ட் பிக் பிளேயர். எல்லா இன்னிங்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் மஸ்ட் பிக் பிளேயராகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜொஹரானா ஆலம் கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்பின்னர்ஸுக்கு போகிறது இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நஹிதா அக்தர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுத்துருவாங்க. அண்டு பவுலிங் செகண்டாக மல்டிபிள் விக்கெட் என்றதுமே எடுத்து கொடுக்க முடியும். ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்லையுமே நீங்கள் கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முர்ஃபா அக்தர் டீசன்ட் சாய்ஸ். பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் இந்த மேட்ச் பொறுத்தவரை எடுத்து கொடுக்க முடியும். பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலரையும், பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னர்ஸுமே இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து உமனோட பாசிபிள் 11 சசிகு ஹார்லி அண்ட் சாரா பைஸ் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஹார்லியை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டெடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லிக்குமே பவுலிங் சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் செகண்ட்னா நீங்கள் தாராளமாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி பிளேயரே தெரியாது. அதனால் வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த டைமில் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு இவங்க ஓரளவுக்கு ஒரு 30 to 40 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக வந்து ஒன் சைடாக வின் பண்ணுறதுன்னு பாசிபிலிட்டி இருக்கும். சாரா பைஸ் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். க்ளோவுக்கு பண்ணுறாங்க. பேட்டிங்லாம் இருந்தாலுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர். ஸ்மால் லீக்கை பொறுத்தவரை கண்டிப்பாக போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎல்ல பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கேத்ரின் பைஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர். நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்னா அந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்.
அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக சேஃப் சாய்ஸ்னே சொல்லலாம். பிரியன்ஸ் சேட்ரி, ஸோ இவங்க இப்போ ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்காட்லாந்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி டாப் ஆர்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா மிடில் ஆர்டர்ஸை பொறுத்தவரைக்கு பங்களாதேஷ் உமன்ஸ் வந்து கண்டிப்பாக விக்கெட் என்றதை எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டாப் ஆர்டர்ஸை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. மிடில் ஆர்டர்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரபுளாக வாய்ப்பு இருக்கும். கார்ட்டரை பொறுத்தளவுக்கு நல்ல சாய்ஸ். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பட் எந்த அளவுக்கு வந்துட்டு பவுலிங் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது மட்டும் தான் இவங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ ஃபுல் ஓவர் கட்டாக கிடைக்குமா அப்படின்றது தெரியல. மேபி 2 ஓவர் பவுல் பண்ணலாம், விக்கெட் எடுத்தால் மேபி ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ பெரிய ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு. ஸோ மேக்ஸிமம் 5 பேட்ஸ்மேன், அதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம் இந்த டீமை பொறுத்தவரைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பவுலர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஆலியா லிஸ்னர், ஸோ டீசன்ட் சாய்ஸ். பட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. பட் பிளேயிங் லெவலுமே இருப்பாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இருந்தாங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் சாரா பைஸையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேத்ரின் ஃப்ரேசர் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இவங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. பவுலிங்கில் விக்கெட் எடுத்தால் மட்டும் தான் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸை தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெய்னே, ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னர்ஸ் அந்த மேட்ச் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒலிவா பெல், ஸோ இந்த மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான், பட் விக்கெட்ன்றதை நிறைய எடுத்து கொடுக்க முடியும். அபிதா மஸ்குட், ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்ட்னா நீங்கள் ஜஸ்ட் பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க. பட் போத் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவங்களை சேஃபாக எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா விக்கெட்ன்றதை மேட்சுக்கு மேட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மக்சூட்டை பொறுத்தவரைக்கு மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் அப்படின்றத எடுத்து கொடுக்க முடியும். ஸ்லாட்டர், ஸோ டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விக்கெட்ன்றதை நிறைய எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த டீமில் நீங்கள் பவுலிங்கை பொறுத்தவரைக்கு மக்சூட் அண்ட் ஸ்லாட்டர் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். மற்றவங்கள நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் பேட்ஸ்மேனை பொறுத்தவரைக்கும் முதல் 4 இல்லை 5 பேர் ட்ரை பண்ணால் போதும். ஸ்மால் லீகில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கேத்ரின் பைஸ், ரித்து மோனி, முஷ்டா காட்டம், நகிதா அக்தர். ஸோ கண்டிப்பாக இவங்களாம் சேவ் சாய்ஸ். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷொன்னா அக்தர், ஹோலிஸ், நிஹர் சுல்தானா அண்ட் சாரா பைஸ். ஸோ எங்களுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10+1 காம்பினேஷனோட எஸ்எல் டீம் பார்ப்போம். கேத்ரின் பைஸை கேப்டனாகவும் நகிதா அக்தர் வந்துட்டு வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் சுல்தானா அண்ட் முஷ்கா காட்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ருபேகானுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7+4 காம்பினேஷன். ஸோ சேம் டீம் தான். ஸோ ஸ்காட்லாந்து அந்த பவுலர் ட்ராப் பண்ணிவிட்டு பேட்ஸ்மேனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎல் டீம் 1, ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3. ஸோ இது எல்லாமே ஒரு டெமோ டீம் தான். ஸோ ஃபைனல் டீம் வந்து பார்த்திங்கன்னா டாஸுக்கு அப்புறம் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தால் அப்டேட் பண்ணும். இல்லைனா வந்துட்டு இதே டீம் அப்படின்ற மாதிரியும் நம்ம கொடுப்போம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே அங்கே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.